இது வந்துட்டு மெசேஜா அட்வைஸ்ன்னு தெரியல. நீங்க எப்படி எடுத்தீங்களோ அது இருக்கு. அட்வைஸ் எடுத்தா அட்வைஸ் எடுத்துக்கோ, மெசேஜ்னா மெசேஜ் எடுத்துக்கோ. நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான் சொல்றோம். நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்து ரட்சிக்கப்படுறதா இருப்போம். நம்ம எதுக்காக நம்ம ரட்சிக்கப்படுறோம்? இப்போ கேட்பாங்க கொஞ்சம் பேர், நீங்க எது கிறிஸ்டியானிட்டின்னு கேட்கறாங்க. நம்ம எதுக்காக நம்ம கிறிஸ்டியா இருக்கோம்? எதுக்காக நம்ம ஏசாமிட்டு வந்திருக்கோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்ம எதுக்காக ஏசாமிட்டு வந்திருக்கோம்? எனக்கு தலைநோவு இருந்துச்சு, ஆண்டு தலைநோவு சுகமாக்கிட்டு அதனால ஏசாமிட்டு வந்திருக்கேன். எனக்கு பணம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் ஏசாமி பணம் கொடுத்தாரு. அம்மா அவங்க ஜெபம் நல்லா பண்ணாங்க, அவங்களுமா அற்புதம் இருந்துச்சு, அதுக்காக நான் ஏசாமிட்டு வந்தேன். அப்படியா? நம்ம எதுக்காக ஏசாமிட்டு வந்திருக்கோம்? ஓகே, தேவை. சரி, கடவுள் கண்டிப்பா நம்ம வணங்கணுமா? அப்படியே வாழ்ந்தோம் சத்தம் போயிட்டு இருக்கலாமே எல்லாரும் போன மாதிரி. வெந்ததை திருந்து வெறுமனையா வாழ்ந்து விதி வந்தா சாவு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம கடவுள் கண்டிப்பா வணங்கணுமா? அதுவும் ஏசாமி கண்டிப்பா கும்பிடணுமா? இப்ப நிறைய பேர் பார்க்கும்போது நல்லா இதா இருக்கலாம், நல்லா இருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் ஏசாமி ஏத்துவோம் ஏசாமி ஏத்துவோம். அவங்க ஒரு மாதிரி நம்மளை கேவலமா பாக்குறாங்க. ஏன்னா எங்க மதத்துக்கு அங்க யாருமே சொல்றதே இல்லை, நீங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எதுக்காக சொல்லும்போது ஒரு மாதிரி நம்ம கூச்சப்பட வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா நம்ம ஏசாமி பத்தி சொல்லியே சொல்லணுமா? அப்படி ஏசாமி உங்களுக்கு என்னதான் கொடுத்துட்டாரு? நம்மளோட பார்த்தா நிறைய பேர் 10 மடங்கு பங்களா பெரிய பெரியவங்களா இருக்காங்க, நல்லா டாப் லெவல்ல இருக்காங்க. அவங்க கம்பெனி தான் நம்ம வேலை செய்யணும். நம்ம நார்மலா வேலைக்காரமா தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஏசாமி பத்தி நம்ம சொல்லணுமா? ஆனா ஏசாமி பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லியே சொல்லணும். ஏன்னாக்கா மற்ற இதுல இருக்கோம் ஏசாமி என்ன ஒரே வித்தியாசம்னா, என்ன வித்தியாசம்னாக்கா ஏசாமி நித்திய ஜீவன் தருவார். உலகத்துல யாருமே நம்மளுக்காக நித்திய ஜீவன் தரதில்லை. நித்திய ஜீவன் தர ஒரே ஒரு கடவுள்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும் தான் நித்திய ஜீவன் தரார். வேற யாருமே நம்மளுக்கு நித்திய ஜீவன் தரதில்லை. நித்திய ஜீவன்னா என்னன்னாக்கா நம்ம செத்த பிறகு கூட பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை வந்து நித்திய நித்தியமா இருக்கும். அதுதான் நித்திய ஜீவன். அது வந்து தரது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாருமே தரதில்லை. வேற எந்த இது மனநாளும் எது வந்தாலும் அவங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாலும் ஹெவன் போறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா ஏசாமி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என் மூலமா தான் என்ன முடியும், பிதாக்கு வர முடியும். அதனால அவங்க ஹெவனுக்கு வரணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், ஏசாமி பத்தி சொல்லணும். நம்ம மற்றவங்களாம் கேட்பாங்க, நீங்க எதுக்கு ஏசாமி ஏற்றுங்கனாக்கா நம்ம சொல்லணும் தலைநோவு குணமாச்சு. அது சொல்லாம ஏசாமிக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்காரு, அதுக்காக என்ன பண்ணிருக்காரு, அவர் ஜீவனை உயிரை கொடுத்திருக்காரு, ரத்தம் சிந்திருக்காரு. அதன் மூலமா நான் என்ன பண்ண போறேன், நித்திய ஜீவன் வாழ போறேன். இங்க இந்த உலகத்துல நான் 70 வருஷம் தான் வாழ போறேன். இந்த 70 வருஷம் தான் முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு நித்திய நித்தியமா நான் வாழ போறேன். பரலோகத்துக்காக தான் முக்கியத்துவம். அந்த பரலோகம் தரத்துக்காக தான் ஏசாமி என்ன பண்ணிருக்காரு, எனக்காக பாடுபட்டு மறிச்சிருக்காரு. வேதவசனம் பார்க்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் God so loved the world that he gave his only begotten son, and whoever believes in him should not perish but have everlasting life. இந்த நித்திய ஜீவனை ஏசாமி மட்டும் தான் சொல்லிருக்காரு. இந்த வசனம் மட்டும் தான் புரிவாங்க. வேற எந்த இதுல நான் வந்துட்டு இந்துக்கு ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோகம் தெரியும். அப்புறம் எங்க சர்ச்ல வந்துட்டு முஸ்லிம்ஸ் மத்தியில எப்படி ஊழியம் சொல்லணும்னு சொல்றதுனால குரான் பத்தி ஓரளவுக்கு தெரியும். அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நான் படிச்சு பார்த்தாங்களோ அதுலயும் ஏசாமி பத்தி தான் சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒன்று தான் சொல்றேன், ஒரு 2-3 ஸ்லோகம் சொல்றேன். இன்னொன்று வந்துட்டு பிரஜாபதியின் தெய்வப்பியம் அத்வானம் யக்னம் கிருதுவா பிராயச்சி. இது வந்துட்டு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம். புருஷோத்ரா அப்படின்ற ரிக்வேதத்துல இருக்கு. என்னன்னாக்கா பிரஜாபதியாகிய கடவுள் மனிதனின் பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார், இதுவே பிரஜாபதி யக்னம் அப்படின்ட்டு இந்துங்கள இருக்குது. அது பிரகாரம் பார்த்தாக்கா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தன்னுடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்க்கும்போது ஓம் அசத்துவமா சத்கமயா சமஸ்துவமா ஜோதிர்கமயா மிருத்யுவமா அமிர்தங்கமயா. இது என்ன அர்த்தம்னாக்கா அசத்துவமானாக்கா நான் சத்தியம் இல்லாதவன், எனக்கு சத்தியமே வாரும் கடவுளே. அசத்துவமா ஜோதி சமஸ்துவமா ஜோதிர்கமயாக்கா இருள்ல வாழ்றேன், எனக்கு வெளிச்சமா வாரும் கடவுளே வழிகாட்டுறதுக்கு. மிருத்யுவமா அமிர்தங்கமயானாக்கா நான் மரணத்துல இருக்க எனக்கு ஜீவனே வாரும் கடவுளே. இது 3 பிரகாரம் பார்த்தா கடவுள் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கு. இது 3 பிரகாரம் பைபிள் தான் இருக்கு. ஏசாமி தான் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படின்னா பக்கத்துல மற்ற மக்கள் நம்ம சொல்லணும், இங்க இருக்கும் இந்த ஸ்லோகம் பிரகாரம் ஏசாமி தான் கடவுள். எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும், எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்க வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. நித்திய ஜீவன் ஏசாமி மட்டும் தான் தராரு, யாருமே நித்திய ஜீவன் கண்டிப்பா தரல. மற்ற மாதிரி நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம காட்டில ரொம்ப பரிசுத்தமா இருக்கலாம். வடநாட்டுல எல்லாம் பார்த்தாக்கா கண்ணில் குத்திக்குவாங்க, பாவம் போகக்கூடாதுன்ட்டு முள்ளு மேல் நடப்பாங்க. அவங்களோட பக்தி மேல நம்ம பக்தி ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அவங்கலாம் பரலோகம் போறதில்ல. அதனால அந்த மார்க்கத்தை காட்டிலும் நம்ம தான் நம்ம போய் சொல்லணும் ஏசாமிட்ட, இந்த மாதிரி ஏசாமிட்டு வாங்க, அதெல்லாம் வந்துட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்லவங்க மட்டும்தான் பரலோகம்னாக்கா எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்ப ஏசாமி ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நம்மளுக்காக ஏசாமி ரத்தம் சிந்திருக்காரு. இந்த ஸ்லோகம் தான் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணாக்கா, எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னாக்கா நீங்களும் ஒரு இந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது இது சொன்னாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
எனக்கு அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சாட்சியா சொன்னாக்கா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இன்னொரு முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட சொல்லலாம். குரான்ல பார்த்தாக்கா ஏசாமிக்கு 2 பேர் இருக்கு, கலாமதுல்லா, ருஹுல்லா. கலாமதுல்லானா என்னன்னாக்கா வேர்ட் ஆஃப் காட், ருஹுல்லானாக்கா ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்ம சொல்லணும் ஏசாமி குரான்ல ஒரே ஒரு கட்டை தான் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் சொல்றாரு, எனக்கு பயந்து ஏசாமிக்கு இங்க செவி கொடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் முஸ்லிம்ஸ் வந்து சொல்லும்போது சொல்லணும், இங்க பாருங்க அல்லாவே சொல்லியிருக்காரு, எனக்கு பயந்து. நிஜமாவே அல்லாஹ்க்கு பயப்படுறதா இருந்தா நீங்க ஏசாமிக்கு தான் செவி கொடுக்கணும். ஏசாமிக்கு நீங்க எப்படி செவி கொடுப்பீங்க? ஏசாமி பத்தி டீடைல்ஸ் குரான் அவ்வளவா இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பைபிள படிக்கணும். பைபிள தான் ஏசாமி பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்க பைபிள படிக்கணும்னாக்கா ஏசாமி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லணும். வாய்ப்பு கொடுத்துக்காக கரெக்டாக.